ரொம்ப பெரிய மனுஷங்களாம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். காஸ்டியூம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் அதே தான். இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இப்படி தான் எனக்கு வேணும்னா இப்படி தான் வேணும். அங்கே செட்டிலெலாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. லைக் வாட் எவர் இட் கம்ஸ், அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான். அங்கே வந்து நான் டெக்னீஷியன், ஹி ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ் அண்ட் தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் டீம். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாமே இருக்குதா, அது நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த நேரம் இல்லை அண்ணன் பேசணும். இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான். சொல்லியிருக்கேன், இவன் எங்கே இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில். இவன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோட சுற்றிட்டு இருப்பான். நேசமணி, இவன் பேர் அசோக். வேணுங்களா இப்போ ஒளிராம் பார்த்தீங்களா, நான் மைக்கில் கத்துவேன். கணேஷ், இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான். நான் என்ன வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ரஞ்சித், இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவான். நான் இப்போ சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர். ஆனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல பசங்க. இந்த பசங்களை வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி. நன்றிங்க. மீதி தம்பி எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம், பிறகு தம்பி டிசைனர் சபா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மொகிதீன் அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னொரு வேலையில் இருக்காங்க, அவங்களாம் வர முடியல. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிரணும்னு ஆசைப்படுறேன். இது கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம். இயற்கையால் மட்டுமல்ல, இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த, கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில் நான் இருக்கேன். நான் நேரில் பார்த்தேன். என்னோட இனம் அழிந்ததை நான் நேரில் பார்த்தேன். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுகிறான், சான்றுகள் வச்சுட்டு போகிறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டு போகிறான். உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, இன்னைக்கே போங்க, ஜூஸ், JEWS, யூத மக்கள், ஜூஸுன்னு மட்டும் டைப் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்கள் ஜூஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனுடைய இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறை கூட நீங்கள் அங்கே போய் தேடி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒன்றுமே வேண்டாம், தமிழர் ஹிஸ்ட்ரின்னு அடிங்க, தமிழர் வரலாறு அடிங்க. அமேசானில் போய் தமிழர் வரலாறு அடிங்க. ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்கள் அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் நம்ம வரலாறே இருக்காதுங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தர் நம்ம வரலாறே தெரியாத ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சு தான் அவங்க வரலாறுன்னுவான். அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டால் அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் காமிக்கும். தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இந்த கவனத்தில் கொள்ளணும். நம்மளுடைய வரலாற்றில் படமாக எடுக்கிறதுக்கு முன் வரணும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் போன்ற தளங்களில் நம்ம எல்லாரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கனவு. இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ள போன சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது. மிக்க நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இத்திரையுலகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கதை நாயகி இவர்.
கண்ணும் புருவமும் நெற்றியும் புன் சிரிப்பும் ஒரு நட்சத்திர கூட்டமாய் நமக்கு நம்பிக்கையுடன் தருகிறார். கடல் அலைகள் கால்களை தொட்டிச் செல்வது போல அயலியின் அபியின் நடிப்பு அழகான நினைவை மீட்டுத் தருகிறது. அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி அபி நட்சத்திரா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலேயும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட மீது அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும், காற்றோடு கலந்து வரும் நினைவு சாரலில் மரணம் வரை காதல் அழியாது. தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குனராகி நம் முன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியிடுவது தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆனந்தத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்தால் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள் நல்ல தமிழர்கள் மூலமாக அதை நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமசிவன் பார்த்தீங்கன்னா நடித்தேன். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு. அது 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024 அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும். நம்ம அதாவது வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்களை கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டு கதைக்களத்திலும் வில்லன் இருந்திருக்கிறார்கள். தமிழ் சினிமா